வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, தென்னிந்திய திரையுலகத்தில் ஒரு காலத்தில் கனவு கன்னியாக வலம் வந்து இப்போது அரசியலில் ஒரு அதிரடி அமைச்சராக, ஃபயர் பிராண்ட் தலைவராக இருக்கக்கூடிய ரோஜா செல்வமணி அவங்களோட வாழ்க்கை பயணத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். சினிமாவில் ஆரம்பித்து சின்ன திரை அரசியல்னு இவங்க தொட்ட இடமெல்லாம் தடம் பதிச்சிருக்காங்க. திருப்பதியில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து இன்னைக்கு ஆந்திர அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக எப்படி மாறினாங்க? இவங்களோட வெற்றிக்கு பின்னாடி இருந்த போராட்டங்கள் என்னென்ன நம்ம வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோஜா அவர்கள் நவம்பர் 17, 1972 ஆந்திர மாநிலம் திருப்பதியில் பிறந்தாங்க. இவங்களோட இயற்பெயர்னு பார்த்தோன்னா ஸ்ரீலதா ரெட்டி. இவங்களோட அப்பா நாகராஜா ரெட்டி, அம்மாவோட பேர் லலிதா. இவங்களுக்கு 2 சகோதரர்கள் இருக்காங்க. ரோஜா அவர்கள் சின்ன வயசுலேயே ரொம்ப சுட்டித்தனமான பொண்ணு. திருப்பதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பத்மாவதி மகளிர் பல்கலைக்கழகத்தில் தான் இவங்களோட தன்னோட படிப்பை BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடித்தாங்க. சின்ன வயசுலேயே குச்சிப்புடி நடனத்தில் இவங்களுக்கு அதிக ஆர்வம் இருந்ததுனால முறையாக கற்றுக்கிட்டாங்க. ஆனால் தான் ஒரு பெரிய நடிகை ஆகும்னு அவங்க நினைக்கவே இல்லை. 1991 தெலுங்கில் பிரேமா தபஷுங்கிற ஒரு படம் மூலமாக சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. ஆனால் ரோஜா அவர்களை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினது இயக்குனர் RK செல்வமணி அவர்கள் தான். அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆனது மட்டும் இல்லாமல் ரோஜாவுக்கு செம்பருத்தி ரோஜா அப்படிங்கிற அடையாளத்தையுமே கொடுத்தது. அதுக்கப்புறமா சூரியன், உழைப்பாளி, வீரானு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சரத்குமார் எல்லா முன்னணி நடிகர்களோடும் ஜோடி சேர்ந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படம் இவங்களோட நடிப்பு திறமைக்கு ஒரு மைல்கல்லாக அமைஞ்சது. இதற்காக இவங்களுக்கு தமிழக அரசோட சிறந்த நடிகை விருதுமே கிடைச்சது. சினிமாவில் பீக்கில் இருந்தப்போ தான் தன்னை அறிமுகப்படுத்தின இயக்குனர் RK செல்வமணி மேலே இவங்களுக்கு காதல் மலர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 10 வருஷம் காதலிச்சு 2002 இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு அன்ஷு மாலிக்கான ஒரு மகளும் கிருஷ்ணா லோஹித்துங்கிற ஒரு மகனும் இருக்காங்க. சினிமாவில் எவ்வளவோ உயரத்துக்கு போனாலுமே தன்னோட குடும்பத்துக்காக நேரத்தை ஒதுக்குறதுல ரோஜா என்னைக்குமே தவறுனது கிடையாது. ரோஜா அவர்களோட உண்மையான சவாலை அரசியலில் தான் ஆரம்பிச்சது. 1999 தெலுங்கு தேசம் கட்சியில் இணைஞ்சாங்க. ஆனால் ஆரம்பத்தில் இவங்களுக்கு தோல்விகளே அதிகமாக கிடைச்சது. 2004, 2009 தேர்தல்களில் இவங்க தோல்வியை தழுவுனாங்க. ஆனால் ரோஜா சோர்ந்து போகலை. 2009 ஜெகன்மோகன் ரெட்டியோட YSR காங்கிரஸ் கட்சியில் இணைஞ்சாங்க. 2014 சட்டமன்ற தேர்தலில் முதலாக நகரி தொகுதியில் ஜெயிச்சு MLA ஆனாங்க. சட்டசபையில் இவங்க பேசுகிற அனல் பறக்கக்கூடிய பேச்சும் எதிர்கட்சிகளை துவம்சம் பண்ணுற ஸ்டைலுமே இவங்களுக்கு ஃபயர் பிராண்ட் ரோஜா அப்படிங்கிற பேரை வாங்கி தந்தது. 2019 தேர்தலில் மறுபடியும் நகரி தொகுதியில் ஜெயிச்ச ரோஜா அவர்கள் ஆந்திர மாநிலத்தோட சுற்றுலா, கலாச்சாரம் மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சராக பதவியேற்றாங்க. ஒரு நடிகையாக இருந்து அமைச்சராக ஆகிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அதையுமே அவங்க சாதிச்சு காட்டினாங்க. இப்போ கூட குக் வித் கோமாளி சீசன் 7 நடுவராக கலக்கிட்டு இருக்காங்க. நடிகை ரோஜா அவர்களுக்கு மேக்கப் போடுறதுல ஆர்வம் அதிகம். சினிமா படப்பிடிப்புகளில் குஷ்பு, தேவயானி மாதிரி சக நடிகைகளுக்கு இவங்களே ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுவாங்களாம். ரோஜா அவர்கள் 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க. இவங்களோட 100வது படம் பொட்டு அம்மன். ஜபர்தஸ்த் அப்படிங்கிற காமெடி ஷோ மூலமாக சின்ன திரையிலையுமே மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. தன்னோட உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் வாழ்க்கையில் பல தடைகளை தாண்டி இன்னைக்கு ஒரு முன்மாதிரியாக விளங்குறாங்க ரோஜா செல்வமணி அவர்கள். இவங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.